இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 13. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் வந்து நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 days தான். ஓகேங்களா? இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 13. இன்றைக்கி நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னா, காலையில் 7 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சதும் டீடாக்ஸ் டீ அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 லிட்டர் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி நீங்கள் குடிச்சே ஆகணும். 3 லிட்டருக்கு மேலே போனாலும் சந்தோஷம்தான். சரிங்களா? அப்புறம் ஒரு சிலர் வந்து சியா சீட் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக சியா சீட் நீங்கள் போட்டு குடிங்க. லெமன் ஜூஸ் குடிக்கலாம், கேரட் ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் நீங்கள் ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம். ஒரு 11 மணி டைமில் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஆப்ஷனல் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 முட்டை முழுசாக எடுத்துக்கோங்க. 2 முட்டை நீங்கள் பாயில்டு எக்காக எடுத்துக்கோங்க. 2 முட்டை இல்லை 3 முட்டை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜூஸ் இல்லைனா குக்கும்பர் எடுத்துக்கோங்க. முட்டை சாப்பிட்றதுல குக்கும்பர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஆரஞ்சு கூட எடுத்து சாப்பிட்டுக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட் டயட் பிளான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் மதியம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 3ல் 1 பங்கு ரைஸ் எடுத்துக்கங்க. கீரை வகைகள் ஒரு பக்கமாகவும், அப்புறம் காய்கறி வகைகள் வந்து இன்னொரு பக்கம், மொத்தம் 3 பக்கமும் எடுத்துகிட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. கார்போஹைட்ரேட் நீங்கள் அளவு குறைய உங்களுக்கு வெயிட் வந்து நல்லாவே குறையும். கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டை வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுதான், அவ்வளோதாங்க ஈஸி இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஒரு 4 to 4:30 டைமில் வந்து நீங்கள் சுக்கு, மல்லி, காஃபி எது வேணால் நீங்கள் குடிக்கலாம், உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்தது இரவு 7 மணி டைமில் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க போதும். ஆயில் வந்து அதிகமாக விட வேண்டாம். இல்லைனா நீங்கள் புல்கா மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அந்த நெருப்பில் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரி மாதிரி புஷ்ஷும் வரும். ஸோ அது கூட சாப்பிட்லாம். அது கூட வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு கூட்டு அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். புடலங்காய் கூட்டு, இல்லை காய்கறி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஆப்பிள், மாதுளை அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஆரஞ்சு பழம் டே டைமில் சாப்பிட்ணும், நைட் டைமில் வேண்டாம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வாக்கிங் போங்க. ஸோ ரெகுலராக இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேபிட் ஆயிருங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் 21 days நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம டே 14ல் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி உண்டான டயட் பிளான் டே 13 கொடுத்தாச்சு. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 14. ஓகேங்களா? இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸில் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 14ல் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.